பார்த்திபன் இப்போ நிறைய வெர்சடைல் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு ஆக்டரா அவருக்கு ஆரம்ப புள்ளியா நீங்க இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நிறைய டைரக்டர்ஸ் ஹீரோவாகுறாங்கல்ல சார். அத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன சார்? ஆமா. அவங்களுக்கு அங்க இப்போ நான் எடுத்துக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் இதன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண எல்லாம் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணா கூட, அந்த டைரக்டர் ஆகணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன். ம். ஸோ இங்கே என்ன ஆகிடுதுன்னு சொன்ன மட்டும் அந்த கரிஷ்மா பார்க்குறாங்க. என்ன தான் டைரக்டராக இருந்தாலும் நடிகனுக்குள்ள 4 பேர் ஓடி வர்றது போகிறது வர்றது அது ஒரு மாயை. அந்த கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் இல்லாதப்போ அதனுடைய சிரமம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த மார்க்கெட் போன பிறகு எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் அது எப்படிப்பட்ட நடிகர் திலகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிடும். அது போச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த வந்த கூட்டம் போன கூட்டம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது அது பெரிய இம்சை நரகம். அதாவது சொர்க்கம் நரகன்றாங்கல்ல. அப்போது நம்ம நடிகராக இருக்கும்போது பாப்புலாரிட்டி இருந்ததுன்னா சொர்க்கம். மார்க்கெட்டு போய் அனுபவிக்கிறோம் பாருங்க, அது நரகம். இங்கே ரெண்டுமே இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. அது ரொம்ப சிரமம். அதனால் நடிக்கிற அந்த இமேஜே எனக்கு அந்த எண்ணமே வராது. அது இல்லாமல் அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதில்.